எப்படிங்க உங்கள் ஸ்கின்னை டேக் கேர் பண்ணுறீங்க? யூ ஹேவ் எனி ரொட்டீன்ஸ் ஃபார் ஸ்கின்? I do skincare. ப்ளீஸ் சொல்கிறீங்களா? Cleanser, moisturizer, sunscreen. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறேன். I use all Korean products. என்ன மேம் யூஸ் பண்ணுவீங்க? Cleansing oil, cleansing balm, CeraVe, face wash. I'll use that cleanser. Then again I'll use another one face wash which is for open pores. காஜல் கூட கண்ணில் வச்சுட்டு படுக்குமா? My eyes are very sensitive. கொரியன் ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது நிறைய காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் இருக்குங்க. நம்மளோட ஊரில் வந்து ஒரு சீரம் வச்சுக்கோங்களேன், 600 rupees அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு 800 rupees கொடுத்து வாங்குவீங்க. இப்போ 600 rupees பண்ணுறதுக்கு 2 months ஆகும். 800 rupees வந்து ஒரு 1 weekல பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது நான் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக அப்படியே இருக்கீங்களே. என்ன மெயின்டைன்? I gained 3 kg. எங்க மேடம்? நான் குட்டியாக தான் இருக்கேன். எனக்காக வேற லஞ்ச் போட்டாலுமே நான் ஏன் போண்டா கோழி மாதிரி அப்பப்போ தெரியுறேன்னு ஐ டோன்ட் நோ. என்ன சொல்லுங்க, வச்சிருக்கீங்களா? நீங்க கேட்டுக்கிறேன். ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? நீல அழகா இருக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு, பீயிங் இன் மாடலிங், எப்படிங்க உங்கள் ஸ்கின்னை டேக் கேர் பண்ணுறீங்க? யூ ஹேவ் எனி ரொட்டீன்ஸ் ஃபார் ஸ்கின்? I do skincare. யா ப்ளீஸ் சொல்கிறீங்களா? இந்த மூஞ்சிக்கல Your skin is very good. சும்மா மேடம் don't lie. மேடம் நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் திஸ் கேமரா ஐ வில் ரிமூவ் அண்ட் ஷோ யூ. I got pimples. மேம் நோ பிம்பிள்ஸ், திஸ் ஃபுல் பிக்மெண்டேஷன் மேடம். அது வந்து நீங்க ப்ராப்பரா டயட் பண்ணி ஃபுட் இஸ் a medicine ஃபுட் for your skin care also. ஓகே. ஸ்கின் கேர் வந்து யூ கேன், அதை விட ஐ ஃபெல் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து ஃபேஸில் வந்து அவ்வளோ இருக்கும். ப்ளீஸ் சே யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் மேடம். இப்போ கரண்ட் நோ ஐ ஹாவ் பிம்பிள்ஸ், அதனால ஐ ஆம் நாட் ஒன்லி மாய்ஸ்சரைசர், கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறேன். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட். இன் ஜென்ரலாக அதுக்கப்புறமா ஏதாவது நைட்டு ஐ யூஸ் அண்டர் ஐ க்ரீம், ஐ ஆல்வேஸ் யூஸ் டோனர், ஐ யூஸ் ஓகே, மாய்ஸ்சரைசர், ஐ யூஸ். ஓகே. For this mark, I suddenly got breakouts because நான் கொஞ்சம் ஓவராக ஜங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லைக் பயங்கரமாக தட் யூ கான்ட் இமேஜின். ஓகே, அவ்வளோ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சுகரு அது இது அது மார்னிங்கில் இருக்கிற வரைக்கும் தானே யூ நீட் தட் ஷார்ப்பாக இருக்கணும். ஆக்டர்ஸ்க்கும் தேவைதான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் எனக்கு என்னன்னு தெரியல, ஓகே இந்த வெயிட் போடுற ஹெல்தி ஆகிற ப்ராசஸ் வெயிட் போட்டு ஷேர் பண்ணிக்கலான்னு விட்டதால கொஞ்சம் டமால் டிமால் சாப்பிட்டேன். அது இப்போ மட்டும் இருக்கு. அதுக்கு மட்டும் ஐ யூஸ் ஒன் க்ரீம் விச் இஸ் டார்க் ஸ்பாட் க்ரீம். Okay, I'll tell you the name. Something X axis, Y axis, I don't know something. Okay. I use all Korean product, which people say it's a stupid thing, but I invest. People say that is only you get glass skin. அப்படியா? கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கிளாஸ் ஸ்கின் வருங்க, அது உண்மையா? அது There is a treatment is also there. You can't only use skin care மட்டும். நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே வீடியோவில் பார்த்தா லைட் வச்சு இப்படி மூவ் பண்ணுவாங்க, கண்ணாடி மாதிரி போயிட்டு கொரியன் ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது நிறைய காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் இருக்குங்க. அப்படியா? இல்லைங்க, நம்மளோட ஊரில் நார்மல் ஸ்கின் கேர் வந்து ஒரு சீரம் வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி நேம் ஸ்பெசிஃபிக்லி, 600 rupees அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு 800 rupees கொடுத்து வாங்குவீங்க. இந்த 600 rupees பண்ணுற விஷயம் இந்த 800 rupees பண்ணும். பட் 600 rupees பண்ணுறதுக்கு 2 months ஆகும். 800 rupees வந்து ஒரு 1 weekல பண்ணிடும். இவ்வளோதான். ஓகே, ஓகே. பட் பீப்புள் திங்க் தட் நோ இட்ஸ் இந்தியன் பிராண்ட், தட் இஸ் கொரியன் brand, that is US brand அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. if you know very well about your skin, you analyze everything in a very good way, then you can use it. இல்லைனா strictly no. உங்களுக்கு உங்கள் ஸ்கின் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். எஸ். இது எப்படி மேம் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இது பண்ணுவீங்களா? இல்லை யூ லைக் இப்போ இன்க்ரீடியன்ட் நம்ம ஏதோ நான் பார்க்குறேன்னா நான் அந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நெட்டில் வைப்பேன். அதனால் என்ன யூஸ், அது கெமிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும், ஸ்கின் கேர்க்குள்ளே எல்லா காம்பினேஷனும் போட்டேன். அதெல்லாம் உட்காந்து போர் அடிக்கும் போது போடுவீங்க. நான் நல்லா பார்த்துட்டு இருப்பேன், வாங்கி வைப்பேன். சிலது பயங்கர பிரேக் அவுட்லாம் ஆகும். பிரேக் அவுட்ஸ் ஆகும். இஃப் இட்ஸ் எனக்கு நியாசினிமைட், விட்டமின் சி எல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஐ நாட் யூஸ். பயங்கர பிரேக் அவுட் ஆகும். விட்டமின் சி யூ லைக் 1%, 2% செட் ஆகும் சம்டைம்ஸ்.
சம்டைம்ஸ் செட் ஆகாது. இப்போ வந்து நிறைய இந்த மேக்கப்லாம் போடுறீங்களா, பேக் டு பேக் நிறைய மாடல்ஸ், நீங்கள் மாடலிங் ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது நிறையா பேரோட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து என்ன விஷயம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பீங்க? அவங்க ப்ரெஷ்ஷோட விஷயத்தில் இருப்பீங்களா, ப்ரஷ் எதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பீங்க? ஃபஸ்ட்டு ப்ரஷ் ஃபஸ்ட்டே கேட்டுருவேன், அக்கா அஃபண்ட் ஆகிடாதீங்க, ப்ரஷ் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். மேக்கப் முடிச்சுட்டு த வே ஐ ரிமூவ் ஐ டூ டபுள் ட்ரிபிள் கிளென்ஸ் அண்ட் ஆல். I'll use so many product to properly cleanse. என்ன மேம் யூஸ் பண்ணுவீங்க? First I'll use cleansing oil. Okay, then I'll use cleansing balm. Then I have one CeraVe face wash. I'll use that cleanser. Then again I'll use another one face wash which is for open pores. So இந்த மாதிரி நான் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணிட்டு தான் படுப்பேன், இல்லைனா படுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் படுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட்லாம் இருக்கும்ல? அந்த மாதிரி நான் படுத்ததே கிடையாது. ஓகே ஓகே. காஜல் கூட கண்ணில் வச்சுட்டு படுக்க மாட்டேன். ஐ ஹேவ் மை ஐஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். அந்த மாதிரி டேஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். ஓ ஓகே ஓகே. அண்ட் வந்து வாட் யூ டூ ஃபார் யுவர் ஹெல்த்? அது இப்படியே அதாவது நான் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக அப்படியே இருக்கீங்களே, என்ன மெயின்டைன்? I gained 3 kg. எங்க மேடம்? அது எனக்கு தெரியாது. நீங்க 3 இங்கெல்லாம் 3 kgனா டமால்னு தெரியும், அங்க தெரியலையே. அதுக்கு மேபி ஜெனடிக். ஓகே, ஜெனடிக்கா இருக்கலாம். எனக்கும் இங்க பாருங்க, I do have மேடம், I gained 3 kg. I was 49 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது. I don't mind telling it. I'm 53 and I know that நான் கரெக்டாக அதெல்லாம் மேடம் அதெல்லாம் ஒரு வரம் தெரியுமா? எவ்வளோ பெரிய வரம் தெரியும். அதே மாதிரி நான் எவ்வளோ சாப்பிட்டாலுமே தெரியல, நான் பேலன்ஸ்டாக கரெக்டாக பண்ணிடுறேன்னான்னு சொல்லிட்டு நான் வெயிட் எல்லாம் போட மாட்டேன். நான் வெரி கான்ஷியஸ். நான் குட்டியாக தான் இருக்கேன், ஃப்ரேமில் வேறு நான் பெருசாக தெரிவேன், ஏன்னு எனக்கு தெரியாது. நோ ஒன் குட் ஃபைண்ட் அவுட். லென்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்காக வேறு லென்ஸ் போட்டாலுமே நான் ஏன் போண்டா கோழி மாதிரி அப்பப்போ தெரியுறேன்னு ஐ டோன்ட் நோ ஒன் ஃப்ரேம். இப்போ லாஸ்ட் இன்டர்வியூவில் பிளாக் ட்ரெஸ் போட்டு போண்டா கோழி வாட் ஹேப்பன்? இத்தனைக்கே நம்ம அங்கே ஐஸ் கியூப்லாம் வச்சுட்டு போகணுமே, அப்பவும் நம்ம லென்ஸ் கூட சொல்லி தானே வச்சோம். அப்புறம் என்ன லென்ஸ் ஒழுங்காக வச்சுருக்கீங்களா? நீங்கள் கேட்டுக்கிறேன், ஒழுங்காக வச்சுருக்கீங்களா? போண்டா கோழி மாதிரி இருக்கேன் அழகாக இருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கு, பட் நான் வெளில சொல்லிக்க மாட்டேன். ஓகே. இப்போ வந்து ஏதாவது சீக்ரெட் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா? இப்போ ஜங்க் சாப்பிட்றீங்க, பட் இல்லை நான் டயட்டும் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஜங்க் இப்போ ஒரு மீல் எடுக்கிறேன்னா லஞ்ச் ஐல் டேக் ப்ராப்பர் பவுல் ஆஃப் வெஜ்ஜீஸ், ரைஸ், தால், தட் அண்ட் ஆல் ஐல் டேக். மார்னிங் ஐல் டேக் பட்டர் மில்க், கீ ஐல் டேக். இப்போ டாக்டர் செட் லைக் லாக்டோஸால மேபி யூ வில் கெட் தோஸ் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் அண்ட் ஆல். why don't we check it அப்படின்னு சொல்லிட்டு. பட் I'll take ghee. ஃபுட் அண்ட் ஆல் நான் ஹைட்ரேட்டடாக இருப்பேன். ஓகே. I'll take water, juice, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் கரெக்டாக ஒன் டேக்கு I'll take இவ்வளோ, ஐ மீன் லைக் இவ்வளோ தான் I'll drink coffee, இவ்வளோ அவ்வளோதான். இந்த மாதிரி I'll drink 2 times. அதுவும் நிக்கிலா கிட்ட பிடுங்கி மட்டும்தான். Not with anyone. I'll not share. Not sharing இல்லை, நாட் ரெக்வயர்டு. கொஞ்சோண்டு ஜஸ்ட் டு பூஸ்ட் மை மைண்ட். ஒரு கிரேவிங் மாதிரி இருக்கும்ல, ஓகே, அப்போ டேக் கொஞ்சமா. ஓகே, அவ்வளோதான். மேம் இந்த ஹேருக்கு பிகாஸ் யூ யூஸ் மெனி இந்த ஹீட்டான ஹேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, டூல்ஸாக யூஸ் பண்ணும்போது ஐ டூ ஹேவ் டேமேஜ் ஹேர் ஒன்லி. நான் சாப் பண்ணி விட்டுருவேன். சாப் பண்ணிடுவீங்க. மை ஜெனட்டிக்காகவே வில் ஹேவ் டில். ஆமாம், ஜெனட்டிக்காக உங்களுக்கு வெயிட்டும் ஏற மாட்டேங்குது, ஜெனட்டிக்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய முடி வேற வருது, என்னதான் வருது? நான் என்னோட 10th ஸ்டாண்டர்டா 11th ஸ்டாண்டர்டில் ஐ ஸ்டார்டட் டு டூ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங். ஓகே. இட்ஸ் பீன் மோர் டூ ஏர்லி இல்லையா? அது டூ ஏர்லியா? ரொம்ப ஏர்லி. வி ஷுட் நாட் டூ அந்த டைமில். பட் ஐ எம் வெரி ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர் ஸோ மெனி திங்ஸ். ஓகே. அதனால் ஐ எக்ஸ்ப்ளோர்ட். அப்பத்துலேருந்து ஐ ஹவ் பின் டூயிங் ஆல் திஸ் வீகன் வாட் எவர் கம்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஐ வில் டூ இட். ஐ டோன்ட் கெட் டேமேஜ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கலரிங். ஓ ஓகே. அந்த ஷூட்டுக்கெல்லாம் போகிறோம் லைக் எனக்கு மார்ச்சில் ஒரே வாரத்தில் 3 வாட்டி கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஷூட்டுக்கு. ஓ ஓகே. அப்போ எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, நான் சாப் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஐ லவ் லாங் ஹேர், ஆனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் குளிச்சுட்டு எனக்கு அப்படியே ஒரு கிளிப் போட்டுட்டு போகிறது தான் எனக்கு காலையில் 6 மணிக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இவ்வளோ லாங்காக ஹேர் எப்போவுமே கீப் இட் முடியல, கஷ்டமாக மெயின்டைன் பண்ண. கழுத்தை வலிக்கும். ஐ நோ who don't have hair. நான் என்ன சொல்கிறேன்றது அவங்களுக்கு எரிச்சல் ஆகலாம். இல்லை மேடம், நீ இப்போ சொல்லிக்க தெரியுமா? அது எனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இவ்வளோ பெருசு வச்சுருந்தேன், இப்போ நானே கட் பண்ணிட்டேன். தலை வலிக்கும்.
பட் ஐ வாண்ட் ஹேர், ம். இப்போ வேணும் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி யூ ஜஸ்ட் பிளான். கொஞ்சம் ஈஸியாக லைஃப்பை வச்சுக்கலாம், ஷார்ட்டை வந்து போயிட்டு வேணும்னா வச்சு தலையில் பொண்ணு மாதிரி டக்குன்னு மாறிடணும்னா எக்ஸ்டென்ஷன் வச்சிருவேன், அவ்வளோதான். நைஸ். அண்ட் உங்கள் நிறைய ஆட்ஸை நாங்கள் பார்க்கும்போது நிறையா நீங்கள் மாடலிங்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்கள் நிறைய இந்த சாரீக்கு தான் வந்து யூ டூ மெனி ப்ரமோஷன்ஸ். இட் இஸ் நாட் லைக் பர்பஸ்லி ஐ ஹவ் டன் இட், ஓகே. ஐ ஹேட் அ பவுண்ட்ரி. ம் ம். நான் அதுக்கு தள்ளப்பட்டேன். ஓ ஏன் எதனால்? எதனால வந்து your ஃபேமிலிஸ் ஆர்த்தடாக்ஸ், அதுலேருந்து உனக்கு வெளில வரும்போது தான் யூ வில் நோல. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் அப்போ இன்னும் குட்டியாக இருப்பேன். ம். ஸோ எனக்கு என்னமோ நான் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸே நான் இந்த ப்ராஜெக்டில் தான் போடுறேன். ஓ, யூ okay. ஓன்ட் ட்ரஸ்ட், இது இந்த ப்ராஜெக்டில் தான் போடுறேன். சாரிக்கு ஏதாச்சும் 10-20 சாரியில் ஒரு சாரிக்கு தான் ஸ்லீவ்லெஸ் வரும், போட மாட்டேன் சொல்லிடுவேன். அதுவே நான் இப்போ தான் கம்ஃபர்டபுள் ஆகியிருக்கேன். ஓ இது வளர்ந்ததா அல்ல அது இல்லை என்ன சொல்கிறது, நம்ம அப்படி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வராதுன்ற மென்டாலிட்டியாக என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அது வந்து சாரி ஓகே சாரி, அதுவும் இல்லாமல் சாரிக்கு நல்லா காசு கொடுப்பாங்கங்க, சாரி கொடுப்பாங்க. அதனால் போகிறோமா ஒன் டே வந்துடும். ஓகே. ஃபேமிலி இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தா ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மா. ஆமாம்மா. ஓகே. அப்புறம் எப்படி வந்து இப்போ மாடலிங் இது எல்லாத்தையும் வந்து இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் they don't have choice. ம். நான் ஒரு இடத்த தள்ளிப்பட்டல, அதே மாதிரி அவங்களும் ஒரு இடத்துல போட்டு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. தள்ளப்பட்டல, அந்த மாதிரி நீங்க போல இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் திஸ் இஸ் மை ஏஜ் வேர் ஐ கேன் டூ ஆல் மை ஹார்ட் ஒர்க்ஸ், ஐ நோ மை பவுண்டரிஸ், எல்லாம் கரெக்டாக அது கரெக்டாக நடக்கும். ஐ டோன்ட் ப்ரிஃபர் க்ரூக் வே ஆல்வேஸ். ஸோ அதனால எல்லாமே கரெக்டாக அலைண்டாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டாப் வரிங், ஐல் பி ஃபைன் சொல்லி இப்போ அவங்க தே டோன்ட் மைண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். இப்போ பார்க்குறாங்களா உங்கள் சீரீஸ்லாம்? என்ன சொன்னாங்க? எனக்கு காலையிலேயே வந்துடும் 6:30 மணி, நீங்கள் சொல்கிற மாதிரி 6:30 மணி 7 மணிக்கு அங்கே ஆன் பண்ணி உட்காந்துருவாங்க அவங்க பார்க்கறதுக்கு. ஸ்டார்ட் என்னோட ஃப்ரெண்டோ தே போத் ஸ்டார்ட் வாட்சிங் இட். ஓகே. ஏதாவது கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கு. அது எங்கள் அப்பா. ஓ ஓகே. என்ன சொல்லுவாரு? ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை டேரக்டர் அவ்வளோதான் கேட்பாரு, ஓகே யோர் சாக்கால் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதெல்லாம் எதுவுமே சொன்னதில்லை, எதுவுமே சொன்னது கிடையாது. ஓகே. அவங்க நான் இதை பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஓகே என் பொண்ணு நடிக்குது, அவன் ஷி ஃபீல் வெரி ப்ரௌட். ஓ ஓகே. ஷீ தாட் தட் ஐல் பி பிக் டர்குரி when I became an actor. நீங்களே இப்படி உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. இட் இஸ் நாட் டேமேஜ். இப்போ உங்க அம்மா எனக்கு எப்படின்னு தெரியலையே. எங்க அம்மா வந்து என்ன என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன ஒரு இந்தியன் மாம் மென்டாலிட்டியில வச்சுக்கோங்க. நல்ல ஜாப் இருக்கு, அதை விட்டுட்டு நீ மாடலிங் பண்ண போறியா அப்படின்னு வரும்போதே அவங்க என்ன யோசிப்பாங்க, இது எங்க உருப்பட போகுது, இது உருப்படவே உருப்படாது, இது இப்படியே ஓப்பி அடிச்சுட்டு சுத்தம் தான். பட் நான் அதை ஒரு நாளும் அப்படி ஆனதில்லை. ஓகே. ஆரம்பிச்சதுல இருந்து கஷ்டம்லாம், திடீர் ஜாபை விட்டுட்டா கஷ்டம் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன் நிறைய. மாடலிங் நின்னதுக்கு அப்புறமா இல்ல கஷ்டம்லாம். அதனால அவங்க ஷீ இஸ் வெரி ப்ரௌட். ஆக்சுவலி எங்க வீட்டுல பயங்கரமான என்ன சொல்றது, she will not prosper நினைச்ச ஒரு ஆள் நான் தான். I grown up with 7 siblings, okay, all my cousins and all, okay, so we all joint family. oh okay. எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போறோங்க. நான் நல்லா மட்டுமே தான் படிப்பேன், அதுவும் லாஸ்டா. அதுக்கு முன்னாடி படிக்கிறது டேர்ம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஆனுவல் எக்ஸாம் மட்டும் பாஸ். ஆனுவல் எக்ஸாம்ல பாஸ் இல்ல, I get 80 அதுக்கு மேல. oh okay. So everyone thought that I'll not do anything, she'll get married and she'll got it. ஆனா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு மட்டும் தான் கேங்லயே. என் சிஸ்டருக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்மால் எங்க இருக்க கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. I thought I'll be the one who will get married first. அப்படியே நினைச்சாங்க. நானே நினைச்சேன். அப்புறம் it just went in different way and I feel very proud. Amma is very proud. நைஸ் மேம். இப்போ மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸில் வந்து இல்லை மேம் சும்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நான் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரைட்டீரியா மேம், ஹைட்டு வெயிட் எப்படி இருக்கு அதெல்லாம் இல்லை. ஐ வாண்ட் அ மேன் ஹூ, தமிழ்லேயே சொல்லலாம், அது வேறு இங்கிலீஷில் சொல்கிறேன்னு வாங்க, ஈகோவே இல்லாத ஒரு ஆள், அப்படி ஒரு ஆள் கிடைச்சா போதும். அப்படி ஒரு ஆள் கிடைச்சா போதும். அப்படி ஒரு ஆள் கமெண்ட் வருமே, நான் ஐ எம் நோ ஈகோ. எல்லாருமே ஃபர்ஸ்ட் 3 months 6 months 1 year 2 years அப்படிதான் சொல்லுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கூட சொல்லுவாங்க. திடீர் மேரேஜ் ஆகி லூஸ் மாதிரி ஆயிடுவாங்க.
நோ அஃபென்ஸ், இஃப் யூ நோ யூ நோ. யா எஸ். ஸோ அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போதான் இந்த கெரியரே ஆரம்பிச்சிருக்கோம், அதனால நம்ம கல்யாணத்தை பற்றி தான் யோசிக்கவே எப்படி இன்னொரு 5 years கழிச்சு ஏதாவது தெரியலையே. நம்ம 5 yearsக்குள்ள இப்போ ட்ரீம் லைஃப் போயிட்டு இருக்க, அதை விட கொஞ்சம் மேல மேல இருக்கும்ல, அதெல்லாம் அப்ப நடந்துருச்சுன்னா அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். அத அப்ப அதை பத்தி. பட் ஐ டோன்ட் ஹேவ் வெரி கிரேட் ஒப்பீனியன் அபவுட் மேரேஜ். ஐ டூ ரெஸ்பெக்ட் தட். ஓகே, இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ பி ஹாப்பி. ஓகே, டோன்ட் பிரிங் தட் டு பேச்சுலர் பீப்புள்ஸ். கரெக்ட், நல்லது. அண்ட் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப செம்மையா பேசுறீங்க, அந்த மாதிரி யோசிச்சு அப்பெல்லாம் இல்லாமல் ஃபேஸில் அப்படி பேசுறீங்க கரெக்டாக. இது எப்படி மேம் எல்லாருக்கிட்டே அப்படி தான் இருப்பீங்களா இல்லை? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டேன். எங்கள் வீட்டில் I'll be in a room and if this is my room, I'll be in this room. I'll not even go for couch. I'll not sit and talk. I won't watch TV. Me, myself, my dogs, my room, அவ்வளோதான். ஸோ நான் ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஓகே, if they ask, அதுதான் பிரச்சனையாச்சு. நான் யோசிச்சே பேச மாட்டேன். I'll tell what it is. I feel like I don't feel I'm giving any wrong statement. ஓகே, sometimes wrong ஆ யாருக்குன்னா ஏதாவது ஹர்ட் ஆகுதுன்னா யோசிக்காம I'll go and ask sorry. ஓகே, யோசிக்கவே மாட்டேன். ஓ நான் தான் கரெக்ட் அப்படிலாம் இல்லை, I'll go and ask sorry, அவ்வளோதான். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் அவங்களாம் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், பெண் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணீங்க அதெல்லாம்? அந்த பெண் அப்போ அப்படி தான் இருந்துச்சு. அவங்களாம் சொன்ன மாதிரி அந்த பெண் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளர வளர இட்ஸ் நாட் ஐ டோன்ட் ஹேட் எனி திங் அண்ட் ஆல். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப், ரிலீஜன், எவ்ரி திங். எப்படி ஆயிடுச்சுன்னா என்னோட ஒர்க்காக ஐ ஹாவ் டு சேஞ்ச் ஃபியூ திங்ஸ். ஓகே, பட் ஐ நோ மை லிமிட்ஸ், அவ்வளோதான். அதனால அவங்க சொல்ற எல்லாத்தையுமே எடுக்கலன்னா விடவா போறாங்க, எடுத்து தானே ஆகும். எஸ், ஓடவா முடியும். எஸ். அண்ட் அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு? அப்கமிங் வந்து I'm doing one Telugu movie. Oh, okay. And I'm doing one Tamil movie. Oh, okay. One of the lead. Oh, okay. With Kamin sir. Oh, nice. அப்புறம் வேற என்ன போகுது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இட்ஸ் ஆன் டாப். தட்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.